இந்த 6 கால பூஜை இருக்கும் இல்லையோ, அதுல ராத்திரி பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏக சிம்மாசனத்துல தொட்டில் போட்டு சயனம் நடக்கும். சயன பேரர்னு ஒருத்தர் எழுந்து விடுவார், தாயார் சயன பேரர் எழுந்து விடுவார். 2 பேரும் தொட்டில்ல வைத்து அதுக்கு வேண்டிய ராகம் எல்லாம் பாடி வெளியிலேந்து பாடணும். நாதஸ்வரக்காரா வாசிப்பா, பாடுறவா பாடுவா. அதுக்கப்புறம் மெதுவா அந்த தொட்டில் ஆட்டை விட்டுட்டு தூங்குறதுக்கு போடுவோம். அப்ப தாயார் தன்னுடைய கையை இப்படி நீட்டினுட்டு அதுல இந்த மணிக்கட்டுல தான் தேவப்பெருமாள் தலையை வச்சு படுத்து போறோம். அவரு தனியா தலகாணி எல்லாம் கிடையாது. பெருந்தேவி தாயார் கையை வச்சா அதுல அப்படி கையை வச்சுன்னு தலையை வச்சுன்னு சயனிச்சுட்டு இருக்கார். ராத்திரி முழுக்க அப்படியே தான் சயனிச்சுட்டு இருப்பார். பார்த்தால வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், நாம போய் முன்னாடி இருந்து விஸ்வரூபத்துக்கு முந்தின்னு போய் முட்டி மோதின்னு சேவிச்சிருங்கன்னாரு. ஏன் மெதுவா சேவிச்சுக்கலாமே, விஸ்வரூபத்தும் போது என்ன அவசரம்? இப்போ 9 மணிக்கு மேல போய் சேவிச்சு 6 அமர சேவிக்கலாம்னால் பிரயோஜனமே இல்லை. நீங்க விஸ்வரூபத்தும் போது போனினால் அப்ப பெருமாள் நின்று இல்லையோ, அவருடைய கழுத்து பக்கம்லாம் சேவிங்க. இந்த 3 இடத்துல 3 தடம் பதிஞ்சிருக்குமா. ஏன்னா நாச்சியாருடைய கையில தலையை வச்சிருந்திருக்கா, அங்க வளையல் போட்டுருக்கா. வளையல் இப்படி 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 அழுத்தமா ஒண்ணு ரொம்ப நாள் வச்சிருந்தா தடம் பதிஞ்சிராதா? அதை போல பெருமாளுடைய கழுத்துல வளையல் இருக்குமா. அதை சேவிச்சாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னார் தேசிகன். அது எப்படி சுவாமி, ஆணும் பெண்ணும் இரவு பொழுதிலே ஏகாந்தமா சயனிச்சுட்டு இருந்ததே, கார்த்தால அந்த ஷவடோட நீர் சேவிக்கணும்னு சொல்றீரே, இது நியாயமா இருக்கானால்? இது என்ன உலக ஆணும் பெண்ணுமா? இந்த லோகத்து காமானுபவமே இல்லையே, இது வைதிக அனுபவம், பகவானுடைய அனுபவம். இந்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது எது தெரியுமோ? தங்களுக்காக அல்ல, நமக்காக. அந்த வளையல் தடத்தோட பெருமாளை சேவித்தால் உடனே நமக்கு என்ன தெரியுமோ திருப்தி ஏற்படும். நாச்சியாருடைய அடக்கத்துக்குள்ள பெருமாள் இருக்கார், நாச்சியார் வசத்துல பெருமாள் இருக்காருனால் நல்ல வேளை நாம தப்பித்தோம்னு அர்த்தம். நாச்சியார் வசத்திலேருந்து 9 மணியான அவர் கிளம்பிடுவார். அது வரைக்கும் நாச்சியார் கையில தான் இருப்பார். அது இருக்கிறதுக்குள்ள நாம போகணும், திருவடியை கட்டியா பிடிச்சுட்டோம், என்ன காரியம் வேணுமோ பெருந்தேவி தாயார் சொல்லி முடிச்சு கொடுத்துருவோம்.